ஒரு கம்ப்யூட்டருக்கு ரெஸ்டோர் பாயிண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சர்ச் போங்க. இங்கே RESTORE ரெஸ்டோர்னு அடிச்சிங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் ஏ ரெஸ்டோர் பாயிண்ட்னு சொல்லிட்டு வரும். இது கண்ட்ரோல் பேனல் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்படியும் நம்ம போகலாம். அப்படி இல்லை, ரெண்டாவது ஆப்ஷன் வந்து மை கம்ப்யூட்டரில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இப்போ ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே கீழே அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸ் சொல்லிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல சிஸ்டம் ப்ரொடெக்ஷன், இங்கே அதே டேப் வந்துடும். கிரியேட் ரெஸ்டோர் பாயிண்ட் உள்ளே போயிட்டீங்கன்னா சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸில் சிஸ்டம் ப்ரொடெக்ஷனுக்குள்ள இந்த டேப்பில் இங்கே பாருங்கள் லோக்கல் டிஸ்க் சி, இதில் தான் நமக்கு வந்து சிஸ்டம் இருக்குது. சிஸ்டம்னா OS இதில் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து ஆனில் தான் இருக்குது. இப்போ ப்ரொடெக்ஷன் ஆனில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்க்கு நம்ம ஒரு ரெஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணணும். அதை எப்படி கிரியேட் பண்ணணும்னா இந்த இடத்துல கிரியேட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். டைப் a description to help you identify the restore point. The current date and time are ordered automatically. டேட்டும் டைமும் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆட் ஆகிடும். ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. முதல்ல இந்த ரெஸ்டோர் பாயிண்ட் எதுக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ கம்ப்யூட்டரில் நம்ம ஏதாவது ஒரு புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அது ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அல்லது நமக்கு தெரிஞ்ச ரொம்ப அறிமுகமான பெரிய கம்பெனியோட அப்ளிகேஷன் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ஏதாவது இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அல்லது நம்ம கம்ப்யூட்டரில் சில சேஞ்சஸ் ஏதாவது நம்ம பண்ண போகிறோம். அந்த சேஞ்சஸ்னால பின்விளைவுகள் ஏதாவது இருக்கும்னு நம்ம பயப்பட்டா, அதாவது இப்போ நம்ம சில சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேர்னால பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வரும், அல்லது ரிஜிஸ்ட்ரியில் ஏதாவது சேஞ்ச் ஆகும். அதனால் நம்ம வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம், அது வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு சாஃப்ட்வேராக இருக்குது. ஆனால் அந்த சாஃப்ட்வேரை நம்ம ரன் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு தேவை இருக்குது. ஆனாலும் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ, ஏதாவது ஹேங் ஆகுமோ, ஏதாவது வைரஸ் வந்துருமோன்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுறோம். இந்த மாதிரி ஏதாவது நம்ம ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா அந்த மாதிரி டைமுக்கு நம்ம வந்து இந்த கிரியேட் ரெஸ்டோர் பாயிண்ட் கொடுத்து ஒரு ரெஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அந்த சாஃப்ட்வேரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஆனாலும் சிஸ்டம் அதுக்கப்புறம் வந்து சில ப்ராப்ளங்களை சந்திக்குது, அதாவது ஹேங் ஆகுது, ஸ்டக் ஆகுது, இல்லை வைரஸ் ஏதாவது வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ ரெஸ்டோர் பாயிண்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம்ல, இந்த கிரியேட் பண்ண ரெஸ்டோர் பாயிண்ட்டுக்கு நம்ம கம்ப்யூட்டர் வந்து அப்படியே கொண்டு போக முடியும். அதாவது டைம் ட்ராவல்னு சொல்லுவாங்களா, ஈஸியாக சொல்ல போனால். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு தேதியில் 10 மணிக்கு காலையில் 10 மணிக்கு நான் இந்த ரெஸ்டோர் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுறேன். ஆனால் நான் 10 மணிக்கு அப்புறம் தான் நான் வந்து நம்ம சாஃப்ட்வேர் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது ரன் பண்ணி பார்க்குறதோ ஏதோ ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், அல்ல கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போது 10 மணிக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண இதெல்லாம் ஒரு விஷயத்தில் ப்ராப்ளம் வந்துருச்சு, நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த சிஸ்டத்தை இன்னைக்கு தேதியில் கரெக்டாக 10 மணிக்கு எப்படி இருந்துச்சோ அதே கண்டிஷனில் கொண்டு போய் இந்த ரெஸ்டோர் பாயிண்ட் நம்ம கொடுத்துரும். ஸோ அந்த 10 மணிக்கு அப்புறம் நம்ம எத்தனை மணி நேரம் நம்ம எவ்வளோ நம்ம வேலை பார்த்துருந்தாலும் எத்தனை நாள் நம்ம பண்ணியிருந்தாலும் இந்த ரெஸ்டோர் பாயிண்ட் அப்படியே கிரியேட் பண்ணதாகவே இருக்கும். நம்ம கம்ப்யூட்டரில் எப்போ நம்ம ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோமோ இந்த டைமில் அந்த கம்ப்யூட்டரை கொண்டு போய்ட்டு அப்படின்னு ஒரு ஆர்டர் நம்ம கொடுத்தோம்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ரெஸ்டோர் பாயிண்ட்டுக்கு அந்த கம்ப்யூட்டர் அப்படியே கொண்டு போய் அந்த டைமில் அந்த தேதியில் எப்படி கம்ப்யூட்டர் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் ரொம்ப ஸ்பீடாக வேலை செஞ்சுட்டு இருந்தோ அதே கண்டிஷனில் அந்த ரெஜிஸ்ட்ரியிலேருந்து எல்லா விஷயத்தையுமே எடிட் பண்ணி கரெக்டாகவே திருப்பி கொண்டு வந்து அந்த மாதிரி கொடுத்துரும். ஸோ அதுக்கு வந்து இந்த ரெஸ்டோர் பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போது நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் பிஃபோர் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டோம்னா இன்னைக்கு தேதியில் இந்த டைமுக்கு, அதாவது 8 மணி 8 நிமிஷம் 26ஆம் தேதி 12ஆம் மாதம் 2023க்கு நம்ம சிஸ்டம் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்கிற கண்டிஷனில் ரெஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கிரியேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரெஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் ஆகிடுச்சாங்கிறத எப்படி செக் பண்ணலாங்கிறதே நான் சொல்கிறேன். இந்த ரெஸ்டோர் பாயிண்ட் வாஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ ரெஸ்டோர் பாயிண்ட் வந்து ப்ராப்பராக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். இந்த சிஸ்டம் ரெஸ்டோர்னு சொல்லிருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரெஸ்டோர் சிஸ்டம் ஃபைல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ். சிஸ்டம் ரெஸ்டோர் கேன் பி ஃபிக்ஸ் ப்ராப்ளம் தட் மைட் பி மேக்கிங் யுவர் கம்ப்யூட்டர் ரன் ஸ்லோலி ஆர் ஸ்டாப் ரெஸ்பாண்டிங். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நமக்கு ஏதாவது வருது, நம்ம புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அல்லது ஒரு பர்டிகுலர் டைமில் சில அப்டேட்டுக்கு அப்புறம் கூட நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது. இப்போ விண்டோஸே சில விஷயங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெஸ்டோர் பாயிண்ட் நமக்கு நேற்று வரைக்கும் சிஸ்டம் ரன் ஆகிட்டு தானே இருந்தது ஒழுங்கா, ஏன் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வேலை செய்யலை, அல்லது இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் வேலை செய்யலை, ஏதாவது வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் வேலை செய்யலை, இப்படி நம்ம ஃபீல் பண்ணும்போது சரி நேற்றைய சிஸ்டம் வந்து நல்லா தான் ரன் பண்ணிட்டு இருந்தது, ஸோ நேற்று டேட்டுக்கு இந்த சிஸ்டத்தை கொண்டு போய்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த ஃபைலை கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி
பார்த்து ரெஸ்டோர் ஃபைல் சிஸ்டம் அண்ட் செட்டிங்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பாருங்கள் நம்ம கிரியேட் பண்ணது இங்கே காட்டுது கரெக்டாக 8 மணி 8 நிமிஷத்துக்கு நம்ம கிரியேட் பண்ணோம். நான் உங்களுக்கு கீழே உங்களுக்கு காட்டு அது 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் காட்டுது. 26ஆம் தேதி 12ஆம் மாதம் 2023 8 மணி 8 நிமிஷத்துக்கு நம்ம கிரியேட் பண்ணோம். பிஃபோர் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு மேனுவலாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது இதில் ரெடியாகி வந்துருச்சு. இப்போ சிஸ்டம் ரெஸ்டோர் பாயிண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ன கொடுத்தோமோ அது பிரகாரம் நம்ம மேனுவலாக கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கம்ப்யூட்டர் வந்து இந்த ரெஸ்டோர் பாயிண்ட்டுக்கு திருப்பி நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா கன்ஃபார்ம் யுவர் ரெஸ்டோர் பாயிண்ட் கேட்குது. நமக்கு இதுதான் நம்ம ரெஸ்டோர் பாயிண்ட் நம்ம கொடுத்துட்டோம் ஆல்ரெடி. இந்த மேனுவல் டிஸ்கிரிப்ஷனில் இங்கே வந்துச்சு பாருங்கள், பிஃபோர் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் இதுதான் நம்ம கிரியேட் பண்ணது. இந்த சிஸ்டம் ரெஸ்டோர் பாயிண்ட்டுக்கு தான் நம்ம இதை கொண்டு போனோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் இதை வச்சுட்டு நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ரெஃபர் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு ரெஸ்டோர் பாயிண்ட் மட்டும் இல்லை, நம்ம இதே மாதிரி 2-3 ரெஸ்டோர் பாயிண்ட் கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். திரும்பவும் கிரியேட்டில் போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து டெஸ்டிங் சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்போ டெஸ்டிங் கொடுத்துட்டு மறுபடியும் கிரியேட் பண்ணோம் அப்படின்னாக்கா இப்போ 8 மணி 12 நிமிஷத்துக்கு சிஸ்டம் எப்படி ரன் ஆகிட்டு இருந்துச்சோ, எந்த கான்ஃபிகரேஷனில் எந்த செட்டிங்ஸாக ரன் ஆகிட்டு இருந்துச்சோ அந்த செட்டிங்ஸ்க்கு ஒரு ரெஸ்டோர் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணிடும். இதே மாதிரி நம்ம 1, 2, 3 நாள் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிஸ்டம் ரெஸ்டோர் பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அந்தந்த சிஸ்டம் ரெஸ்டோர் பாயிண்ட்டுக்கு நமக்கு தேவைப்படும் பொழுது சிஸ்டத்தை கொண்டு போகவும் முடியும். எப்படி கொண்டு போகணுங்கிறத நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ நம்ம ரெண்டாவதாக டெஸ்டிங்காக கிரியேட் பண்ண அந்த ரெஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். சரி, இப்போ ரெஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ கிரியேட் பண்ண ரெஸ்டோர் பாயிண்ட்டை எப்படி டிலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டாவது டெஸ்டிங் கிரியேட் பண்ணது கிரியேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். சிஸ்டம் ரெஸ்டோர் பாயிண்ட் உள்ள போயாச்சு. நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இங்கே கிரியேட் ஆயிருக்கு பாருங்கள். நம்ம இதுக்கு முன்பு 8 மணி 8 நிமிஷத்துக்கு கிரியேட் பண்ணது, இது 8 மணி 12 நிமிஷத்துக்கு கிரியேட் பண்ணது, ரெண்டுமே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ கேன்சல் பண்ணிவிடுங்க. இப்போ கிரியேட் பண்ண ரெஸ்டோர் பாயிண்ட் எப்படி டிலீட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல கான்ஃபிகர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே டிலீட் ஆல் ரெஸ்டோர் பாயிண்ட்ஸ் ஃபார் திஸ் டிவைஸ் டிலீட் உள்ள போனீங்கன்னா you will not be able to undo unwanted system changes on this drive or you sure want to continue. This will delete all restore points on the drive. This might include older system image backup. நீங்கள் ஒன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி அதை அண்டோ பண்ண முடியாது. நீங்கள் ரெஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ண முன்னாடி ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுடைய ஓல்டு சிஸ்டம், அதாவது நம்ம அதை அப்கிரேட் பண்ணியிருப்போம்ல, விண்டோஸ் 8லேருந்து விண்டோஸ் 10க்கு இல்லை விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு இந்த மாதிரி அப்கிரேட் ஆன டைமில் நம்மளோட ஏதாவது ஓல்டு சிஸ்டத்தோடைய இமேஜ் இருந்தாலும் கூட அதுவும் சேர்ந்து தான் டிலீட் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வருது. நமக்கு ஆல்ரெடி நமக்கு சிஸ்டத்தில் வந்து எதுவும் ஓல்டர் இமேஜஸ் கிடையாது, நம்ம கிட்ட கிரியேட் பண்ண மட்டும்தான் இருக்குது. உங்கள் சிஸ்டத்தில் ஓல்டராக ஏதாவது இமேஜஸ் இருக்கா, சிஸ்டம் இமேஜ் இருக்கா, அந்த சிஸ்டம் இமேஜோட ரெஸ்டோர் பாயிண்ட் உங்களுக்கு தேவைப்படுமா அப்படிங்கிறத நீங்கள் 1-2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே டிலீட் கொடுத்துட்டோம்னா டிலீட் ஆல் ரெஸ்டோர் பாயிண்ட்ஸ், எல்லா ரெஸ்டோர் பாயிண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். பாருங்கள், ரெஸ்டோர் பாயிண்ட்ஸ் வர் டிலீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, எல்லா ரெஸ்டோர் பாயிண்ட்டும் கிளியர் ஆகிடுச்சு. க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ ரெஸ்டோர் பாயிண்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். சிஸ்டம் ரெஸ்டோர் பாயிண்ட் உள்ளே போனோம்னா நோ ரெஸ்டோர் பாயிண்ட் ஹேவ் பின் கிரியேட்டட் ஆன் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் டிரைவ். சிஸ்டத்தில் எதுவுமே இல்லை, கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. இது வந்து நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணக்கூடிய ரெஸ்டோர் பாயிண்ட்டு. இதை தவிர சிஸ்டமாகவே சில ரெஸ்டோர் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே கிரியேட் பண்ணிக்கும். அதாவது இப்போ மேஜர் அப்டேட் ஏதாவது பண்ணும்பொழுது, வேறு ஏதாவது நம்ம மேஜராக ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது மைக்ரோசாஃப்ட்லேருந்து அந்த மாதிரி டைமில் சிஸ்டமாகவே ஆட்டோமேட்டிக்காகவே ரெஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணிக்கும். அந்த மாதிரி சிஸ்டம் ரெஸ்டோர் பாயிண்ட்டும் இருக்கும், நம்ம மேனுவலாக கிரியேட் பண்ணுற ரெஸ்டோர் பாயிண்ட்டும் இருக்கும். இப்படி தான் கம்ப்யூட்டரில் ரெஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ண ரெஸ்டோர் பாயிண்ட்டுக்கு நான் சொன்ன வழியில் தான் திரும்பி போகணும். தேவையில்லைன்னா அந்த ரெஸ்டோர் பாயிண்ட் இப்படி தான் டிலீட் பண்ணணும். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தெரியாத நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.